ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ட்ராவல்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸாக திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருந்துச்சு. இப்போ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீவ் கிடைக்க அப்படி இப்படி அது எங்களுக்கு எப்பயுமே இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பதி ஏழுமலையான் அவரோட ஆசீர்வாதத்தில் அதோடு நாங்கள் கிளம்பினோம். விடிய காலை 4 மணிக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்களே தான் ரெடி பண்ணியிருந்தேன். பொங்கல், சாம்பார், சட்னி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் எப்பயும் போல் லெமன் சாதம், அதுவும் சுண்டைக்கடலை வச்சு ஒரு கிரேவியும் ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு கிளம்பினோம். ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வழியை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே கோயிலுக்கு போகிறது மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். அதே மாதிரி 12 o'clock போல் நாங்கள் 11 மணிக்கெலாம் போயிட்டோம் கோயிலுக்கு. அங்கே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் ஒரு பௌர்ணமி விசேஷம், அதனால் கூட்டமாக இருந்துச்சு. சாமிக்கு பூஜை பண்ணுறதுனால கொஞ்சம் க்யூ அந்த லைனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ண உடனே லைன் ஆனால் கரெக்டாக மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு தரிசனம், சாமியை கிட்டக்கவும் பார்த்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட மத்தியானம் லஞ்சையும் முடிச்சுட்டு திரும்ப எங்களோட பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது ஸ்ட்ரைட்டாக திருப்பதி தான். கீழே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ரூம் போடலான்னு சொல்லிட்டு ரூம் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த அந்த ரூமுக்கு நாங்கள் போயாச்சு. மார்னிங் எந்திரிச்சிட்டு நாங்கள் காளகஸ்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்துட்டு கொஞ்சம் வெள்ளனே கிளம்பி கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளகஸ்திக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ராகு கேது விளக்கு இதெல்லாம் போட வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் போட்டுட்டு அங்கேயே எங்களோட மார்னிங் அண்டு மத்தியானம் சாப்பாடு 2யுமே முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். திரும்ப நாங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக ரூமுக்கு வர்றதுக்கு அவ்வளோ நேரமும் நாங்கள் வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தோம். நிறைய வீடியோஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம், எல்லா இடத்துலையுமே செல்லை ஹேண்ட் ஓவர் பண்ணுற சிச்சுவேஷன்றனால கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. சடனாகவும் நாங்கள் கிளம்பி அடுத்தடுத்து போனதுனால முடியலை. அடுத்த நாள் நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. திரும்ப அதுக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மலை மேலே ஏறி சாமியை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாமி எந்த டைம் தரிசனம் பண்ணினோம், அப்புறம் எப்போ நாங்கள் ரிட்டர்ன் ஆனோம், அதோட வேறு என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.